அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் ஒளிமயமான எதிர்காலம் ஏற்படக்கூடிய அந்த 4 சம்பவங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து நேர்பார்வையாக ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் ராசி சுபத்துவம் பெறுகிறதுங்க. 3ஆம் இடத்தில் சனி ராகு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் நினைத்த காரியங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. சரியான நோக்கமும் முயற்சியும் இருந்து செய்யும் காரியங்கள் நல்ல ஒரு பலனை தருங்க. எண்ணற்ற நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால எதிர்காலம் குறித்த திட்டங்களை முழுமையாக செய்யுங்க. சுபகாரிய முயற்சிகள் வெற்றி அடையுங்க. புதிய ஆற்றல் பிறக்குங்க. அதே போல் புதிய சிந்தனைகள் பிறக்கும். பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த குழப்பங்கள், தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சி மட்டும் இல்லாமல் உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரத்திலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக வருமானத்திற்கு படாத பாடுபட்டு வந்த உங்களுக்கு நீங்கள் இப்போது உங்களுடைய கைகள்ல பணம் தாராளமாக புரளக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூல சத்துரு என்பது போல ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்து தோஷம் பெற்றிருக்கிறார்கள். எனவே சில நேரங்கள்ல உங்களுடைய மோசமான கற்பனையான அனுமான எண்ணங்களை, சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். எதையும் விசாரிக்காமல் உடனடி முடிவுக்கு வர வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து செவ்வாய் எதையும் பிடித்தறிந்து பேச வைக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல மோசமான கற்பனையான அனுமான எண்ணங்கள் சிக்கல்ல ஏற்படுத்திவிடும். எதையும் விசாரிக்காமல் உடனடி முடிவுக்கு வர வேண்டாம். அஷ்டம செவ்வாய் எதையும் எடுத்தறிந்து பேச வைக்குங்க. நல்ல வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டி விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வாகனங்கள் செல்லும் போதும், வாகனங்களை புதிதாக பயன்படுத்தும் போதும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம தருணங்கள்ல உங்களுடைய எண்ணங்களை சீராக செலுத்தாமல் கவனக்குறைவாக இருந்து நன்மையை குறைத்து கொள்ள வேண்டாங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி
குறையொன்று இல்லாத குதூகலமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வீரியம் நிறைந்த 5 கிரகங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க. குரு, சுக்கிரன், சனி, புதன், கேது ஆகியோர் அந்த இவரா அமைகிறாங்க. வருமானம் திருப்திகரமாகவே நீடிக்குங்க. இளரிச்சனி காலம் முடிந்து விட்டால் குடும்ப பிரச்சனைகள் மிக நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கு. ஆரோக்கியத்தில் அபிவிருத்தியை காணலாங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. உத்தியோகம் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் சிலருக்கு ஏற்பட இருக்கு என்பதை குரு மற்றும் செவ்வாயினுடைய நிலை எடுத்து காட்டுது. பூர்வீக சொத்து காரணமாக வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. கேதுவினுடைய நிலையின் காரணமாக பிரசித்தி பெற்ற திருத்தல யாத்திரை ஒன்று கிடைக்க இருக்கு. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபபலம் பெற்றுள்ளதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இமயத்தின் திருத்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. வெளிநாடு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி வருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தியை உங்களால் காண முடியுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு வழிபிறக்க இருக்கு. கவலை அளித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லபடியாக தீர ஆரம்பிக்குங்க. அதுவே மனதில் நிம்மதியை எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கையும் மூட்டுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அதிகம் அலையாமல் நல்லவரன் அமையுங்க. அதே போல் உத்தியோகத்தில் 7.5 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக தற்போது சனி பகவான் அனுகூலமாக மாற இருப்பதால் தற்போது பார்த்து வரும் வேளையில் நல்ல பலன்களை நீங்கள் இனி எதிர்பார்க்கலாங்க. அதே போல காரணமே இல்லாமல் தடைப்பட்டிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை உங்களை தேடி வர இருக்கு. சக ஊழியர்கள் காட்டும் அன்பும் ஒத்துழைப்பும் மனதை மகிழ்ச்சி செய்யுங்க. அதே போல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகத்தை தரும். பலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் அமோக லாபம் அடைய இருக்கீங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வியாபார அபிவிருத்திக்காக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குது. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தருணங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவரும் தொடர்ந்து சுபபலம் பெற்று திகழ்வதில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதில் தங்களுடைய சிந்தனையை செலுத்தலாம். அதற்கு தேவையான நிதியுதவிகள் எளிதில் கிடைக்க இருக்கு. இன்றைய சமூக பிரச்சனைகளை பின்னணியாக கொண்டு எடுக்கப்படும் திரைப்படங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் என குரு, சுக்கிரன் ஆகியவற்றின் சாஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்போது இருப்பது சுக்கிரனுடைய நிலை உணர்த்ததுங்க. உயர்மட்ட பிரமுகர்களுடன் உள்ள உறவை பயன்படுத்தி கொள்ளுங்க. சமூகத்தில் செல்வாக்கு மிகுந்த தொழிலதிபர் ஒருவருடைய தொடர்பு கிடைக்க இருக்கு. அதனை சாதுரியமாக வளர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு மிக பெரிய அளவில் இது உதவுங்க. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல வித்யாக்காரகர் ஓரளவே சுபபலம் பெற்றிருப்பதால் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்கும். அதே போல் தேவையில்லாத விஷயங்கள்ல மனம் ஈடுபடுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல தண்ணீர், உரம், இடுபொருட்கள், நவீன உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு எந்தவித குறையும் இருக்காது. விளைச்சல் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. கால்நடைகள்
அபிவிருத்தி அடையும். இந்த ஆண்டின் மழைக்கு குரு பகவானே அதிபதியாக விளங்குவதால் நல்ல மழை பொழியுங்க. இயற்கை வேளாண் பொருட்களுக்கு அந்நிய நாடுகளில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குது. அதே போல உள்நாட்டிலும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பது லாபத்தை அதிகரிக்க உதவிகரமாக இருக்குங்க. இதனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பட்சத்தில் புதிதாக நிலமோ அல்லது மனையோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் சொந்த வீடு வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுடைய கல்யாணம், அவர்களுடைய படிப்பு அல்லது குடும்பத்தாருடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்ய இருக்கீங்க. அதே போல ஆடை ஆபரண சேர்க்கையும் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்தவை அனைத்தும் நடக்குங்க. விருப்பங்கள் நிறைவேற இருக்குது. குடும்பத்தில் அந்யோன்யம் நிலவுங்க. குழந்தைகள் படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் பெருமை அளிக்குங்க. வேலையில்லாத பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.